மட்டன் தான் டேஸ்ட்டு. ஸோ மட்டன் ப்ளஸ் பன் பரோட்டா செய்கிறப்ப அது வேறு லெவலாக இருக்கும். அது இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்தால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து முதல்ல போட்டு சிக்கன் கறி தோசை, அடுத்து போகிறது மட்டன் கறி தோசை. இந்த பட்டை பிச்சு போட்டு கிரேவி பாருங்கள், ஸ்பெஷல் கிரேவி. இதுக்குன்னு தனியாக செய்கிறது. வீட்டில் வந்து ஓனுடைய ஒய்ஃபுங்க வந்து, அதாவது லேடிஸு கைப்பக்கத்தில் இந்த பரோட்டாவில் எண்ணெய் எல்லாமே அந்த வாழையில் உறிஞ்சி எடுத்துடும். அதனால் வயசானவங்களும் சாப்பிடலாம், குழந்தையும் சாப்பிடலாம், எனி டைம் சாப்பிடலாம். மட்டன் சுக்கா, தலைக்கறி, நாட்டுக்கோழி, சிக்கன் சுக்கா, குடல். என் பேர் கருப்பணன். எல்லோரும் சென்னையில் ஆரம்பிக்க சொல்லி எல்லோரும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு போவாங்க. இங்கே வந்தால் மஸ்ட்டு வாழையில பரோட்டா ட்ரை பண்ணுங்கள். அது மட்டனுக்காக சாப்பிடுவோம். இவங்ககிட்ட அந்த மட்டன் தான் டேஸ்ட்டு. ஸோ மட்டன் ப்ளஸ் பன் பரோட்டா செய்கிறப்ப அது வேறு லெவலாக இருக்கும். அது இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வந்தால் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். என் பேர் ராஜா. இங்கே வந்து நான் 10 இயர்ஸாக இருக்கேன். ரெண்டு பரோட்டா பன் பரோட்டா இருக்கு இல்லையா? ஆமாம். பன் பரோட்டாவை நல்லா அடித்து ஸ்பெஷல் கிரேவி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அது மேலே மட்டன் சுக்கா வச்சு கொடுக்குறேன். அதில் வாழையோடைய ஃப்ளேவருக்கு சூடாக கொடுக்கும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க நல்லா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நம்ம இடையில கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்லாம் நான் கொடுக்குறோம். அது வந்து தனியான முறையில் ரெடி பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷல் கிரேவி செஞ்சு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதனால் நம்ம நல்லா வாழையில பரோட்டா போய்கிட்டு இருக்கு. மற்ற இடத்த விட நம்ம நல்லா போய்கிட்டு இருக்கு. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா ஃபேமஸ்ஸு. அதை விட்டாச்சுன்னா கறி தோசை, கறி ஆம்லேட்டு, முட்டை கறி, முட்டை ஆம்லேட்டு, இது முட்டை இடியாப்பம், முட்டை கறி இடியாப்பம், நல்ல தலைக்கறி எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து அதில் செய்கிறாங்க. மற்ற கடையில் நம்ம கடையுடைய டேஸ்ட்டே அது வித்தியாசமான டேஸ்ட்டு. நம்ம பன் பரோட்டானால பால், முட்டை, சீனி இந்த மாதிரி பழம் அந்த மாதிரி போட்டு நினைஞ்சு ஊற வச்சு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு அது போடுறதுனால அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதான் ரெண்டாவது வந்து நார்மல் போட்டா வந்து அதிகமாக வீச மாட்டாங்க. பன் பரோட்டாவுக்கு வந்து நல்லா இது பண்ணுவாங்க. நல்லா அகலமாக வீசி ஏர் பிடிச்சி அந்த மாதிரி போடுறதுனால அந்த பரோட்டா டேஸ்ட். இப்போ நம்ம கடை வந்து இன்னொரு கடை இருக்குது. இந்த சிக்னல் இந்த ரோட்டில் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ரைட்டில் அண்ணா நகர் ரோட்டில் பெரிய ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காரு. கஸ்டமர் வெளியூர்லேருந்து கஸ்டமர் வர்றவங்க, ரிக்ஷா வர்றவங்கலாம் ஏசியில் சாப்பிட்ற மாதிரி நமக்கு மேலே 80 பேர் உட்கார மாதிரி ஏசி இருக்குது. கீழே வந்து நான்வெஜ் 40 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கடை வந்து நம்ம கடை இப்போ இந்த லைவில் நடக்கிற கடை வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆகும். அந்த கடை வந்து பகல் வந்து 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லெவல் வரைக்கும் இருக்கும். அதாவது 4 மணிக்கு முன்னாடி வர்றவங்க அந்த கடைக்கு போகலாம். ஆமாம், இல்லையே சொல்லாத. முதல்ல போட்டு சிக்கன் கறி தோசை, அடுத்து போகிறது மட்டன் கறி தோசை. இது வந்து போட்டி மட்டன் குழம்பு இல்லையா?
89லேருந்து ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கேன். ஓகே. பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் ஆகுது என்னுடைய ஹோட்டல் ஃபீல்ட் சர்வீஸ். சரி. அம்மா கடையில் பண்போட்டா கடையில் 10 இயர்ஸாக இருக்கேன். ஓகே. 10 இயர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 32 இயர்ஸில் வந்து என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் 2 வருஷம் இருக்கேன், சிங்கப்பூரில் ஒரு 6 மந்த்ஸ் இருக்கேன், டிராவலிங்கில் போய் இருந்திருக்கேன், அப்புறம் கத்தாரில் ஒரு 3 இயர்ஸ் இருந்திருக்கேன். மற்ற பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா பம்பாய், பெங்களூரு, கேரளா, சென்னை அந்த மாதிரி இடத்துல வந்து நான் பெரிய பெரிய ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கேன். 2 பரோட்டா, இந்த பரோட்டா பிச்சு போட்டு கிரேவி பாருங்கள், ஸ்பெஷல் கிரேவி இதுக்குன்னு தனியாக செய்கிறது. வீட்டில் வந்து ஓனருடைய ஒய்ஃபுங்க வந்து அதாவது லேடிஸ் கைப்பக்கத்தில் ரெண்டு பரோட்டா வித் சிக்கன் சுக்கா வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வாயில போட்டு வாங்கி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பரோட்டா மிச்சு போட்டு பசங்க வந்து ஊறிடுதா, ஊறும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து வயசானவங்க சாப்பிட்லாம், சின்ன பசங்க சாப்பிட்லாம், ஆடாக இருக்காது. இந்த இலையில மடித்து வச்சு கல்லில் வேக வச்சு கொடுக்கும்போது அதனுடைய ஃப்ளேவர், அந்த வாழையுடைய ஃப்ளேவர் இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்னா இந்த பரோட்டா உள்ள எண்ணெய் எல்லாமே அந்த வாழையில் உறிஞ்சி எடுத்துடும். அதனால் வயசானவங்களும் சாப்பிடலாம், குழந்தையும் சாப்பிடலாம், எனி டைம் சாப்பிடலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. மட்டன் சுக்கா, தலைக்கறி, நாட்டுக்கோழி, சிக்கன் சுக்கா, குடல்.